அபிஷேகம் நம்மிடத்துல செயல்படும். ஆமேன், ஆமேன். இங்க செயல்பட்டுதா? எப்படி செயல்பட்டது? அதே எஸ்தரின் புத்தகத்துல 7வது அதிகாரத்துல, எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல பாருங்க. அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகையனுமாகி அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான். உடனே ஆமானுக்கு என்ன வந்துச்சு? பயம் வந்துருச்சு. அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா ஆமானை பிடிச்சு என்ன பண்ணாங்களாம்? கடைசி வசனத்தில், ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானே. ஆண்டவர் நம்முடைய சத்துருக்களை சீக்கிரமாய் துரத்தி அழித்து போடும் அபிஷேகம் செயல்படும் பொழுது யார் யார் எந்த சத்துரு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டுடைய ஊழியர்களுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய தொழிலுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய பணிகளுக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களோ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி என் ஆண்டவர் என்ன செஞ்சுவாரு? அழித்து போடுவார். இந்த ஆமான் தான் அந்த திட்டம் போட்டார். அவர் மனைவியும் சேர்ந்து, அவங்க பிள்ளைகளும் என்ன செஞ்சப்பட்டாங்க? சேர்த்து அழிக்கப்பட்டாங்க. ஆமேன், ஆமேன். நம்முடைய சத்துருக்களை எல்லாம் ஆண்டவர் துரத்தி நமக்கு விடுதலை கொடுக்கணும், அவர்களை அழித்து அவர்களை ரட்சித்து விடுதலை ஆக்கணும்னு சொன்னால் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? தனிநபராக ஜெபிக்கணும், குழுவாக ஜெபிக்கணும். அந்த இன விசுவாசிகளான திரளான கூட்டத்தாராகி அந்த இனத்தார் எல்லாரும் என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலையையும் ஒரு பெரிய ரட்சிப்பையும் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய பணிக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் என் ஆண்டவர் நம்முடைய விரோதியாய் இருக்கிற சத்துருக்களை சீக்கிரமாய் துரத்தி அழிக்கும் அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யப்படும்? செயல்படும். அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் அகாசுவேரு ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்ன உறவு என்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தன்னுடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரி. இதுதான் நடக்க போகுது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஆண்டுடைய பிள்ளைகளின் தொழில்களுக்கு விரோதமாய், ஆண்டுடைய பிள்ளைகளின் பணிகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா எதிரிகளின் சூழ்ச்சிகள், அவருடைய செய்கிற அந்தரங்க ஆலோசனைகள், நம்மளுக்கு தந்திரமான சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டு நமக்கு ஜெயத்தையும் வெற்றியும் ஆண்டவர் நிச்சயமாகவே என்ன செய்ய போறார்? தரப்போகிறார். எப்படி ஆண்டுடைய பிள்ளைகளாகிய யூத ஜனங்களுக்கு அவருடைய எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய்க்கு விரோதமாய் இந்த ஆமான் செயல்பட்டாரோ, அந்த ஆமானை ஆண்டவரே என்ன செஞ்சாரு? அவன் யாரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு தூக்கு மரத்தை செய்திருந்தாரோ அதிலே தூக்கி போட்டு என்ன செய்தாரு? அழித்தார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய தொழிலில், எங்களுடைய பணிகளில் எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா காரியங்களிலிருந்தும் எங்களை நீர் விடுவித்து எங்களை